ஆல்ரெடி நம்ம வந்து இன்சுலேட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அதை எல்லாமே பார்த்தோம். அதில் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர்ஸில் என்னென்ன கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணுவோம், அதோட எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம், அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்சுலேட்டர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்குனா அதை வந்து ஒரு செட்டாக வந்து நல்லா அடுக்கி வச்சு ஒரு டிஸ்க் மாதிரி அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இன்சுலேட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 2 மெட்டல் ரிங்ஸ்க்கு நடுவில் ஒரு டயஎலக்ட்ரிக்னா வந்து கண்டக்ட் பண்ணாத ஒரு மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணலான்னா, கெப்பாசிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர்ஸும் அப்படி தான், ஒரு 2 மெட்டல் பிளேட்ஸ் வந்து ஒரு டயஎலக்ட்ரிக் தட் இஸ் இன்சுலேட்டருக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இதை கெப்பாசிட்டரோட கன்சிடர் பண்ணி நம்ம கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கலாம். இதிலே வந்து என்னென்னா 2 கெப்பாசிட்டன்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் மியூச்சுவல் கெப்பாசிட்டன்ஸ், அப்புறம் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த சீன் இருக்கு இல்லையா, அதுதான். அது என்னென்னா, இப்போ இந்த டவருக்கும் இந்த இடத்துல ஒரு மெட்டல் ரிங்கு மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இன்சுலேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே மெட்டல் ரிங் இங்கே ஒன்றுன்னு போகும். ஸோ இதை வந்து நம்ம செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் இல்லைனா மியூச்சுவல் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே இருந்து இந்த மெட்டல் ரிங்ஸில் இருந்து கிரவுண்டுக்கு ஒரு கனெக்ஷன் போகும். ஓகே, ஸோ கிரவுண்டுக்கு இப்படி கனெக்ஷன் போகும் கண்டக்டரோட ஜாயிண்ட் ஆகி. ஸோ அதை வந்து நம்ம ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேயும் வந்து என்னென்னா ஒரு மெட்டல் ரிங்ஸ் மாதிரி வருது, அங்கே இன்சுலேஷன் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா இங்கேயும் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் டயக்ராமாக நம்ம வந்து இன்சுலேட்டரை வரைஞ்சிக்கலாம். இது வந்து செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ், இது ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இங்கே வந்து கண்டக்டர் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே டவர் இருக்குது, அது வந்து என்னென்னா இது கிராஸ் ஆம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் இன்சுலேஷன் பண்ணுறது தான் நம்ம இன்சுலேட்டர்ஸோட வேலை. ஸோ இப்படி இருக்கா மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ஷண்ட்டு இது மாதிரி சர்க்யூட் மாதிரி தான், பேரலல் சர்க்யூட் மாதிரி கன்சிடர் பண்ணோன்னா இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும், இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி போயிட்டு இங்கேயும் ஒரு கரண்ட், இங்கேயும் ஒரு கரண்ட், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் வந்து ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இது வந்து V3 எடுத்துக்கிறோம், இதை V2 எடுத்துக்கிறோம், இதை V1 எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது இந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பை செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் அதை வந்து கேன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ். கேன்றது சம் கான்ஸ்டன்ட் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏபிசி அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா, ஏல வந்து எப்படி இருக்கும், இந்த கேவிஎல் கேசிஎல்லாம் அப்ளை பண்ணுவோம்ல. ஸோ இங்கே கேசிஎல் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். கேசிஎல் அப்ளை பண்ணோன்னா இந்த கேபிட்டல் I2 ஈக்குவல் டு கேபிட்டல் I1 ப்ளஸ் ஸ்மால் I1 அந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து ஐயை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து V/X அப்படின்னு எழுதலாம். எக்ஸின்றது வந்து என்னென்னா 1/ωc. ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் வந்து இதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் வந்து I2 இருந்தால் V2ன்னு இருக்கும், I1 இருந்தால் V1 இருக்கும். அந்த மாதிரி எழுதி எல்லா ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மெட்டில் எழுதி வச்சுக்கலாம். எழுதிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து சிக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ C1 வர இடத்துல CKன்னு போட்டுக்கிட்டோன்னா எல்லாமே C டேர்ம்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கிறது வந்து இந்த A பாயிண்டில் என்னென்னு இருக்கும்னா, V2 இஸ் ஈக்குவல் டு V1 இன்ட்டு 1 + K. இந்த கேன்றது இந்த கான்ஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி கேசியில் வந்து B பாயிண்டில் C பாயிண்டில் அப்படின்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து V3 இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி V1 இன்ட்டு 1 + 3K + K² அப்படின்ற ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சிட்டு போகும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ V1 வந்து V1/1, V2/1 + K. ஸோ இப்போ V1ன்றது நார்மலாக V1 இஸ் ஈக்குவல் டு V1, நார்மலாக V1ஆக தான் இருக்கும். V2/1 + Kன்ற டேர்ம் வரும். ஓகே, அது ஈக்குவல் டு V3/1 + 3K + K². அதே மாதிரி டோட்டல் வோல்டேஜ் இது வந்து போயிட்டே இருக்கும். 3 இருக்கிறதுனால 3ஆக இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணோன்னா இப்படி வரும். ஸோ இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் பை 1 + K இன்ட்டு 3 + K இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸாக கிடைக்கும். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ்லையும் கேட்கலாம் நம்மளுக்கு. ஸோ V1 அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் இது, V2 அக்ராஸாக இருக்கிறது இது, V3 அக்ராஸாக இருக்கிறது இது, டோட்டல் வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிங்க. கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு கே வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ V1/1, V2/1 + K, V3/1 + 3K + K², V/1 + K, 3 + K. ஓகே, இப்போ வந்து இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாதிரி, அதில் இப்போது இங்கே
கண்டக்டருக்கு நியரராக இருக்கிற அந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் தான் மேக்ஸிமமாக இருக்கும். தென் அது அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ V3 வந்து ரொம்ப மேக்ஸிமமான இதுவாக இருக்கும். அதை விட V2 கம்மியாக இருக்கும், V2வை விட V1 கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் அந்த இன்சுலேட்டர் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ கண்டக்டருக்கு நியரராக இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து குறையும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூனா இன்சுலேட்டரோட வேல்யூ, அதுதான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் சொல்கிறாங்க, இப்போ கண்டக்டருக்கு நியரராக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் கிடைக்கும். வோல்டேஜ் வந்து V3 விட V2 கம்மியாக இருக்கும், V2 விட V1 கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கேன்ற வேல்யூ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கே வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா வோல்டேஜோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குறையும். ஸோ யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. நம்ம சொன்ன மாதிரி V3, V2, V1 அது வந்து தாறுமாறாக அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ நம்ம கே வேல்யூவை ப்ராப்பரான வேல்யூஸ்குள்ளே வச்சுக்கணும். ஓகே, கேன்றது என்ன, இந்த ஷண்ட்டுக்கும் செல்ஃபுக்கும் இருக்க ரேஷியோ, அதுதான் கேன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி கேல்குலேட் பண்ணுறது? ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சினா ஒன்றும் இல்லை, இந்த இன்சுலேட்டர் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னா என்ன, எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த இன்சுலேட்டர் வந்து ஒரு ப்ராப்பரான எஃபிஷியன்சியில் இருந்தால் தான் அது வந்து இன்சுலேட் பண்ணும் ப்ராப்பராக, அதுதான் நம்ம சொல்ல வரும். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அதை எப்படி சொல்லலாம்னா வோல்டேஜ் அக்ராஸ் த ஸ்ட்ரிங். ஓகே, அக்ராஸ் த ஸ்ட்ரிங்னா இந்த ஓவரால் வீன்ற ஒரு வோல்டேஜ், டோட்டல் வோல்டேஜ், அதை வந்து என்னென்னா அது ஃபேஸ் வோல்டேஜாக இருக்கும். ஓகே, அது ஏன்னா வந்து ஒரு கண்டக்டருக்கும் கிரவுண்டுக்கும் இருக்க ஒரு இது வோல்டேஜ், லைனுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கிறத நம்ம வந்து V ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவைடட் பை என்னன்றது நம்பர் ஆஃப் டிஸ்க். ஸோ இங்கே எத்தனை டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டக்டர் டிஸ்க் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் எத்தனை டிஸ்க் யூஸ் பண்ணுறோம், இங்கே 3 இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க் நியரஸ்ட் டு கண்டக்டர். ஸோ கண்டக்டருக்கு நியரராக இருக்கிற டிஸ்கில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, தட் இஸ் மேக்ஸிமம் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க V3. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேலே இருக்கிறதே எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து 3 இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டோட்டல் வோல்டேஜ் V டிவைடட் பை 3 × V3. இப்போ நம்மளுக்கு இந்த 2 வோல்டேஜோட வேல்யூஸும் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அதிகமாக யூனிஃபார்ம் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு நடக்கும். பட் கே வேல்யூ அதிகமாக நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வோல்டேஜ் நடக்கும். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அப்படின்றது நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும், அதுதான் நம்மளோட மெயின் கன்சிட்ரேஷன்ஸ். ஸோ அது எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அதிகமாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா லாங்கர் கிராஸ் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது, அடுத்து கிரேடிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ், அதுக்கு அடுத்தது காட்ரிங். ஓகே, 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம், யூஸிங் லாங்கர் கிராஸ் ஆர்ம்ஸ் வந்து அதிகமாக வச்சுக்கிறது. ஓகே, கிராஸ் ஆர்ம்ஸ் அப்படின்றது என்ன, இன்சுலேட்டருக்கு ஒரு சப்போர்ட். ஸோ அந்த கிராஸ் ஆர்ம்ஸ் வந்து அதிகமாக பெருசாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ இதுதான் ஒரு டவர் இருக்குன்னா கிராஸ் ஆர்ம்ன்றது இது, இங்கே தான் இந்த இன்சுலேட்டர் வந்து வச்சுருக்க போகிறோம். ஸோ இங்கே இந்த ஒயர் கண்டக்டர் போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த கிராஸ் ஆர்ம்ஸோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பெருசாக லென்த்தை வைக்கும்போது என்ன ஆகும், ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கண்டக்டருக்கும் டவருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், டவருன்றது இங்கே இருக்குது, கண்டக்டர் இங்கே போகும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து குறையும். பிகாஸ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு εA/d. அதெல்லாம் வந்து நம்ம EMTயில் பார்ப்போம் இதோட ஃபார்முலாஸ்லாம். ஸோ டிஸ்டன்ஸும் இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கெப்பாசிட்டன்ஸும். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ குறையும். கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன, அதுவும் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் C1ன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று கன்சிடர் பண்ணோம்ல, அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. ஸோ C1 வந்து குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம், C1 இஸ் ஈக்குவல் டு K × C. ஸோ C1 கம்மியாச்சுன்னா Kவோட வேல்யூ கம்மியாகும். ஸோ K டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக ஆகும் வோல்டேஜ். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அதிகமாகும். இதை மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா கிரேடிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். கிரேடிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த இன்சுலேட்டர்ஸ்லாம் நம்ம இந்த டிஸ்க்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்மளே வந்து என்ன பண்ணணும், டாப் யூனிட்டில் மினிமம் டாப் யூனிட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கண்டக்டருக்கு நியரராக இருக்கிறத மினிமம் கெப்பாசிட்டன்ஸ் வச்சுக்கணும். ஸோ மினிமம் கெப்பாசிட்டன்ஸ் வச்சுன்னா C is equal to Q/V. ஸோ இது மினிமமாக இருந்தால் வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டக்டர் நியரராக இருக்கிறது வந்து இதுவாகிடும். இப்போ கெப்பாசிட்டன்ஸை வச்சு நம்ம வோல்டேஜை இது பண்ணுறோம். ஸோ இது அடுத்த இதுக்கு வந்து என்னன்னா, இதை விட கொஞ்சம்
அதிகமான கெப்பாசிட்டன்ஸ் வச்சோன்னா இதை விட கம்மியான வோல்டேஜ் இங்கே கிடைக்கும். அடுத்து இதை விட அதிகமான கெப்பாசிட்டன்ஸ் இங்கே வச்சோன்னா இதை விட கம்மியாக வோல்டேஜ் இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனை நம்மளே இது பண்ணிடுவோம். ஓகேவா? அது ஏன்னா C is equal to Q/V, சியும் வியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துடும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தால் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகிடும். அதுதான் செகண்ட் மெத்தட். தேர்ட் வந்து என்ன, காட் ரிங் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்தோம் இந்த C1 Cன்னு இருக்குது. என்ன பண்ணுவோம், நம்மளே வந்து காட் ரிங் அப்படின்றது இதுதான். ஓகே, அதில் வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இங்கே இருக்கும். ஸோ அதில் வர கரண்ட் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸில் போகுது பார்த்தீங்களா கரண்ட்டு, அந்த கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி ஃப்ளோ பண்ண வைப்பாங்க. ஸோ இப்போ I1 இங்கே இருக்குன்னா I1 டேஷ் அது வந்து ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி வச்சுப்பாங்க. அது மாதிரி I2னா I2 டேஷ் இந்த மாதிரி ஃப்ளோ பண்ண வைப்பாங்க காட் ரிங் யூஸ் பண்ணி. ஸோ இதுவும் வந்து மேட்ச் ஆகிடும். இப்போ ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றது இந்த மெத்தட்ஸ். ஸோ இந்த காட் ரிங்ஸ் வந்து என்ன பண்ணும், இதுக்கு வர கரண்ட்டை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்க செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸில் இருக்க கரண்ட்டு தான் வந்து கரெக்டான கரண்ட்டாக ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இதனால் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த பொட்டென்ஷியல் வந்து என்னென்னா, இது காட் ரிங்ஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி வச்சிரும். ஸோ இந்த மாதிரி அது கரண்ட்டை ஈக்குவலைஸ் பண்ணுறது மூலமாக பொட்டென்ஷியல் இது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வச்சிரும். ஸோ அதுதான் காட் ரிங் அப்படின்றது ஒரு மெட்டல் ரிங்கு. அது வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டக்டர் கூடவே எலக்ட்ரிக்கலாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அது வந்து என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அது ஒரு தனி கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இதை மட்டும் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் வச்சு நம்ம இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.